வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னா நம்ம வளையல் மாலை கட்ட வரலட்சுமி நோம்புக்காக வளையல் மாலை கட்டலான்னு சொல்லி வந்தாங்க. சரி ஓகே இந்த ஒரு வீடியோவை பிடிச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளன் எடுத்திருக்கேன். 13 லேயர். இது அப்போ தான் கொஞ்சம் நல்லா அழகாக மாலை தெரியும்ன்ட்டு இவ்வளோ லேயர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வளையல் வச்சும் பண்ணிக்கலாம், ஒரு வளையல் வச்சு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி 2 வளையல் வச்சுக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், முடிச்சு போட்டாச்சு. இதை நம்ம வளையலுக்குள்ளிருந்து இந்த நூலை வெளியே இழுத்துக்கலாம். பொறுமையாக எழுங்க, சிக்கு விழுந்துடும் நூல். ஓகே, மறுபடியும் அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். மறுபடியும் உள்ளே விட்டு இப்படி வெளியே இழுத்துக்கலாம். பொறுமையாகவே காட்டுறேன், பொறுமையாகவே பாருங்கள். தெரியாதவங்க பிகினர்ஸ் கற்றுக்கலாம். மறுபடியும் பாருங்கள், உள்ளே விட்டு இந்த நூல் வெளியே எடுக்காதீங்க, இப்படி விட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்தது 2 வளையல் மறுபடியும் அதே மாதிரி உள்ளே இழுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்கும் சேம் இதே ஸ்டெப்பு தான். நீங்கள் டைட்டாக இழுக்காதீங்க, நெருக்கமாக வந்துடும். இப்படி வந்துடும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நீங்கள் இழுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே அழகாக மாலை மாதிரி வரும். இப்போ கை நெல் ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வளையல் பிடிச்சிக்கோங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. இது பாருங்கள், இங்கேருந்து அப்படி நாம் அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இவ்வளோ கட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டுவேன், அதனால் கட்டிகிட்டே காட்டுறேன். பாருங்கள், லாஸ்ட்டு முடிச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சேம் அதே மாதிரி தான். கீழே வந்து இது மேல் நோக்கி இழுத்து இதை கொஞ்சம் பின்வளை லூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வெளியே இழுத்துக்கலாம். மொத்தம் இது 9 டசன் வளையலுங்க. இது பாருங்கள், வளையல் மாலை கட்டி முடிச்சாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இதெல்லாம் வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் 5 வளையலாக கட்டி வச்சுருக்கோம்.